ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். டிஎன்டெட் 2025. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 அண்ட் 16. ஸோ அதாவது டுமாரோ பேப்பர் 1 அண்ட் சண்டே பேப்பர் 2. ஸோ எழுதக்கூடிய அனைத்து வெற்றியாளர்களுக்கும் வியாஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லா டீச்சர்ஸுமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் எனக்கு ரொம்பவே ஒரு பதட்டமாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கிறேன் சார். இந்த டைமில் எப்படியாவது நான் பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் சார். இந்த டைமில் எப்படியாவது பாஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் எல்லாமே எனக்கு ஒரு ஒரு மறந்த மாதிரியே இருக்குது. எதுவுமே ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், எதை நீங்கள் செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது. ஸோ இந்த டைமில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமில் எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கொஷின்ஸை பார்த்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. என்ன அப்படின்னா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் படிக்கவே இல்லை அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களோட மைண்ட் செட்டில் என்ன அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் நீங்கள் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் தான் பண்ணணுமே தவிர எந்த ஒரு சிச்சுவேஷன் டவுன் ஆக விடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை. நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆவேன், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் எக்ஸாம் காலில் எழுதிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் அந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு எது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டுடே நைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கவே வேண்டாம். என்ன அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. மார்னிங்லாம் ஒரு ஏர்லியராக எழுந்து ஒரு ரிலாக்ஸாக ஏதோ உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது எனக்கு சாங்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஏர்லியராக இருந்துச்சு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் இருங்க. அதாவது எக்ஸாம் கால் போகிற வரைக்கும் எனக்கு தயவு செய்து அது என்ன அப்படின்னா ட்ராவலிங்கில் படிச்சுட்டே போவாங்க. எக்ஸாம் கால் உள்ளே போகிற வரைக்கும் ஏதோ ஒரு புக்ஸை வச்சு படிச்சுட்டே இருப்பீங்க. தயவு செய்து அப்படி படிக்கவே படிக்காதீங்க. இப்போ வரைக்கும் படித்தது போதும். லாஸ்ட்டு டேலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ அதுதான் எக்ஸாம் காலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் பேப்பரை அப்ரோச் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில் அதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது அந்த 3 ஹவர்ஸ் தான். நீங்கள் 2 இயர்ஸ் படிச்சுக்கலாம், 3 இயர்ஸ் படிச்சுக்கலாம், 5 இயர்ஸ் படிச்சிருக்கலாம், 10 இயர்ஸ் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த 3 ஹவர்ஸில் தான் நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டைம் அந்த 3 ஹவர்ஸ் தான். அந்த 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வேல்யூபுளான டைம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தென் என்ன அப்படின்னா அந்த 1 மார்க்கு இப்போ நீங்கள் சொல்லலாம் 1 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுடலாம். ஆனால் 81 எடுத்து பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா, 80 எடுத்து பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா. ஏன்னா லாஸ்ட் இயரில் நிறையா டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா டீச்சர்ஸ் சரி பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு ரொம்பவே எஃபர்ட் போட்டு படிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த இதில் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 1 மார்க்கோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன அப்படின்னா நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வரை நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஓகே. இனிமேல் எந்த ஒரு புக்ஸையுமே நீங்கள் புதுசாக எதையுமே படிக்காதீங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஈஸியான கொஷின்ஸ் கூட இந்த டைமில் ஆன்சர் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நமக்கு என்ன தோணும், இந்த ஈஸியான கொஷின்ஸ் கூட நமக்கு தெரியலையே, அப்போ நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வந்துருச்சு அப்படின்னா சரியான கொஷின்ஸ் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இப்போ வர படித்தது எல்லாமே ஓகே, நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் எதையுமே புதுசாக பார்க்காதீங்க. அந்தளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு தூக்கம் இல்லாமல் சாப்பிடாமல் தயவுசெய்து நீங்கள் அந்த அளவுக்கு படிக்காதீங்க. மார்னிங் எக்ஸாமுக்கு நாள் மார்னிங் ஏர்லியராக எழுந்து உங்களுக்கு எந்த ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் ஹாப்பியான மூமெண்ட்டோடு பண்ணுங்கள். எக்ஸாம் காலில் எந்தவித ஒரியும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் கொஷின் பேப்பரை அப்ரோச் பண்ணுங்கள். ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 150ல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் அண்ட் உங்களோட மேஜர். தமிழ் அண்ட் உங்களோட மேஜர்லாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் மார்க் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது. இப்போது தமிழ், இப்போ தமிழில் பார்த்தீங்க எல்லாருக்குமே காமன், தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி வந்து 2 பேருக்குமே காமன் டு ஆல் தான். இப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 25+ மினிமம், ஒரு 25+. உங்களோட ஆர்ட்ஸ்னால் சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 மார்க் வரும், சயின்ஸ் மேக்ஸ்லேருந்து ஒரு 60 மார்க் வரும். அப்போ தமிழில் 25, ஆர்ட்ஸ் உங்களோட மேஜரில் ஒரு 45. தமிழில் 25, உங்களோட மேஜரில் 45. இங்கிலீஷில் பார்த்தீங்க எனக்கு இங்கிலீஷே வராது சார் அப்படின்னா நான் ரொம்ப எடுக்கவே சொல்லலை, ஒரு 10 மார்க் ப்ளஸ், ஒரு 10 மார்க் எடுத்தால் போதும். சைக்காலஜியில் சார் சைக்காலஜி ரொம்ப டஃப்பு சார், என்னால் கொஸ்டின் மார்க் அதுலேயும் ஒரு 10 மார்க் எடுத்தால் போதும். நான் ரொம்ப எடுக்கவே சொல்லலை. இப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். தமிழில் ஒரு 25, உங்களோட மேஜரில் ஒரு 45, மினிமம் 60க்கு 45 தான் சொல்கிறேன், 45. அப்போ 25 + 45 70 ஆயிடுது. இங்கிலீஷில் மினிமம் 10 மார்க் தான், சைக்காலஜிலும் 10 மார்க் தான். அப்போ 70 ப்ளஸ் இங்கிலீஷில் 10, சைக்காலஜியில் 10, அப்போ 70 + 20 90 மார்க் வந்துடுது. பாஸ் மார்க் எனஃப். இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்லாம் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அஸ் எ டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் அப்ரோச் எப்படி இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நீங்களாம் 10 மார்க் மேலே, ஒரு 15க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். நான் 10 மார்க் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்ன ஃபார்மேட்டில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் டைம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே மேக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டைம் மேக்ஸுக்குன்னு வந்து நீங்கள் செப்பரேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு லாஸ்ட்டு பாருங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம சொன்ன மெத்தடில் ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக பாஸ் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள். தென் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ எந்த ஃபஸ்ட்டு 1 கொஸ்டின்லேருந்து 10 வரைக்கும் ஈஸியாக இப்போ ஆன்சரை கொஸ்டினை ஆன்சர் போட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த 10 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்க, அந்த 11th ஒன் வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் தெரியலை. அப்போ அந்த 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிப்பீங்க. அந்த ஒரு கொஸ்டின்ஸ் ராங் அப்படின்னோட உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அப்படியே டவுன் ஆயிடும். அந்த மாதிரி விஷயத்தான் நீங்கள் டவுன் ஆக விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் 1 to 10 வரைக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே ஹாப்பியான மூமெண்ட்டோட தான் நீங்கள் ராங் கொஸ்டின்ஸையும் அப்ரோச் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அடுத்த கொஸ்டின்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹாப்பியான மூமெண்ட்டோட இருந்தால் தான் அந்த ஈஸியான கொஸ்டின்ஸை உங்களால் ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க, ஒரே ஆகிட்டீங்க, இந்த கொஸ்டின்ஸ் கூட எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு வந்து ஒரு பதட்டம், ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு சரியான கொஸ்டின்ஸு கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ மேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இப்போ தமிழ் இருக்குன்னா அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணணும். இங்கிலீஷ் இருக்குது அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ சைக்காலஜி இருக்குதா அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ஸ். இப்போ தமிழ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் கொஸ்டின்ஸாக வந்துடும். இப்போ இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா கிராமர் பார்ட் கொஞ்சம் நீங்கள் வந்து திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சைக்காலஜி ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஸோ எந்தெந்த கொஸ்டின் சப்ஜெக்டை வந்து எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம சொன்ன பார்ட்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொன்ன சப்ஜெக்டில் மினிமம் இவ்வளோ மார்க்கு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் எந்த வித ஒரியும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன், நான் பாஸ் பண்ணலை அப்படின்னா எழுதுகிற யாராலையுமே பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 1 மார்க் 2 மார்க் எடுத்த டீச்சர்ஸு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கூட எழுத முடியாமல் ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படும் போது அவங்களோட மனவேதனை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக, ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக
ஸோ எங்களால் உணர முடியுது. கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த எக்ஸாமில் வராது. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக ஒரு 90+ மார்க் எடுத்து எல்லாருமே ஒரு சேஃபான ஒரு பாஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதனால் இப்போ இருக்குது உங்களோட மைண்ட் செட்டில். ஸோ என்னென்ன ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் அது எக்ஸாம் டைமுக்கு முன்னால் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே நீங்கள் வந்து எக்ஸாம் காலில் போய் நீங்கள் சேஃபாக இருங்க. எக்ஸாம் கால் எங்கே போட்டிருக்காங்க, நம்பர் எங்கே இருக்குது, எக்ஸாம் கால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பதட்டம் இல்லாமல் என்னென்ன திங்ஸ்லாம் எக்ஸாம் காலுக்குள்ளே கொண்டு போக சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. தேவையில்லாத வந்து நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம். தேவையில்லாத நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களோட கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க. அட்வான்ஸாகவே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ எக்ஸாம் கால் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலோடு நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஒரு சிச்சுவேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் டவுன் ஆக விடாமல் கரெக்டான வேலை நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் டவுன் ஆக விடாமல் ஸோ நவம்பர் 15 and 16 ஸோ எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே கண்டிப்பாக வந்து வெற்றியாளர்கள் தான். கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.